ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். காமாட்சியின் திருவிளையாடல் பாகம் 22. தாய் காமாட்சி பம்மலில் இருக்காங்க, அனகாபுத்தூரில் இருக்காங்கன்னு பம்மலில் இருக்கவங்க சொன்னாங்க. போய் எங்கள் பையன் பார்த்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு முறை பார்த்துட்டு வந்தோம். அம்மா கீழே தான் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தோம். ஏதோ அம்மா வந்துட்டா எங்கக்கிட்ட நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு கோயிலில் அமர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு, எங்கள் பொழப்பு நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை தள்ளிகிட்டு இருந்தோம். 8 வருஷம் அங்கே இங்கே இருந்தோம். அம்மா வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அங்கே ஒரு ஓடு வீடு கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துட்டோம். 2015 நெருங்கிக்கிட்டு இருக்குது. 2011 தான் நாங்கள் குடி வந்தோம். சொந்தமாக ஒரு வீடு அமைச்சிக்கிட்டு வந்து அமர்ந்தோம். 2015 நெருங்கிக்கிட்டு இருந்தது. அப்போது எனக்கு ஒரு அதிசய கனவு ஒன்று வந்தது. 3 மாதத்துக்கு முந்தி 2015 டிசம்பர் வரத்துக்கு 3 மாதத்துக்கு முந்தி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அம்மா ஒரு குடத்துக்குள்ளே பச்சை புடவையில் பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க. அழகான பச்சை பட்டு புடவை, கரும்பு கையில் வச்சிட்ருக்காங்க. அந்த குடத்துக்குள்ளே தண்ணியில் இருக்கிறதே அவ்வளோ அழகாக தெரியுது. பொம்மை மாதிரி தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் அவ்வளோ அழகாக தெரிகிறாங்க. அப்படியே அந்த குடம் நகர்ந்து நகர்ந்து மெதுவாக என்கிட்ட வருது. அவ்வளோதான், கனவு கலைஞ்சிருச்சு. காலையில் நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கோயிலில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு வாம்மா, அம்மா குடத்து தண்ணியில் வந்தாங்க, கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி கேட்குறாளோ என்னவோ என் தாய் அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அவங்களும் போய் கேட்டுட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், குருக்கள், நீங்கள்லாம் எங்கேருந்துமா கும்பாபிஷேகம் பண்ண முடியும்? அம்பாள் கனவுல வந்தது நல்ல விஷயந்தான், ஆனால் அதெல்லாம் பல லட்சம் செலவாகும், உங்களாலலாம் முடியாது. அந்த அம்மாவை வந்து அம்பாளுக்கு ஒரு தீபம் போட்டுட்டு போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், வாஸ்தவந்தான். நம்மளாலலாம் இருக்கவே இடம் இல்லாத நாங்கள்லாம் எப்படிம்மா தாய்க்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியும்? அம்மா ஏதோ சூட்சமமாக வந்தாங்க. சரி, அதையும் நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நாங்கள் எதுவுமே நினைக்கல. சரி, மறந்துட்டோமா. 15 டிசம்பர் நெருங்கிக்கிட்டு இருக்குது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி மழை ஜோன்னு கொட்டுது. ஒரு நாள் ராத்திரிலேயே எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வெள்ளம் வந்துருச்சு. இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு. வெடிகால அதிகாலையிலலாம் எடுத்துகிட்டு எல்லா சாமானையும் எடுத்து அங்கே இங்கே வச்சுட்டு ஒரு வீடு பார்த்து மறுபடியும் ஓடு. அம்மா, இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம்தான் ஆகுது, இதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்து போயிட்டோம். வேறு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். எங்கள் பொண்ணு என்ன பண்ணா, அம்மா மழை கொட்டுது ஜோன்னு, மழை தான் நிற்கவே இல்லையே. எல்லாருக்குமே தெரியுமே 2015 வெள்ளம் வந்தது யாராலையுமே மறக்க முடியாது. எங்கள் பொண்ணு சொன்னா, அம்மா ஹவுஸ் ஓனர் அம்மாம்மா மாதிரியே வந்தாங்க, குடத்தை ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட ஒரு குடம் தண்ணி கேட்குறாங்கம்மா. யார் கேட்டாலும் கொடுக்கலம்மா, நீ ஒரு குடம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன தூக்கி வாரி போட்டுச்சு. என் கனவுல குடத்துக்குள்ளே அம்மா உட்காந்து வந்தா, உன் கனவுல ஒரு குடம் தண்ணி அவங்க வடிவத்தில் வந்து கேட்குறாங்க. நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம சக்திக்கு மீறினதும்மா, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்ட பிறகு மழை ஜோன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை நிற்கவே இல்லை. புயல் வந்துடுச்சு, மழை பெஞ்சிடுச்சு. ட்ரெயின் பஸ்ஸு எதுவுமே ஓடல. 2015 நடந்தது நான் சொல்லி தான் தெரியணுன்றதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்போ தான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு அம்மாக்கிட்ட கேளுமான்னு சொல்லி சொன்னோம். அவளும் வந்து கேட்டா. நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் வந்து கேட்டதுக்கு அம்மா கனவுல வந்து சொன்னாலாம், நீங்கள் வந்து 21 விளக்கு, அதுவும் அரிசி மாவில் பச்சரிசி மாவு அரைச்சி 21 தீபம், அதுவும் எங்கே திருசூலங்கோயிலில் துர்காம்பா எதிரில் ஒரு குடம் தண்ணி வச்சு எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடத்துகிறாங்க பாரு இந்த அம்மா. ஒரு குடம் தண்ணி கேட்டாங்க, குடத்து தண்ணியில் வந்தாங்க. இப்போ ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு துர்காம்பா எதிரில் வச்சு வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாம் நைவேத்தியத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கின்னு போயிட்டு பச்சரிசி மாவு அரைச்சி அதில் 21 விளக்கு திரி போட்டு ஏற்றி அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டாங்க அவங்க. அந்த தண்ணி இவ சொன்னா, ஆமாம்மா இது போல் சொன்னாங்க, எப்படி போகிறது, மழை அடமழை பெய்யுது, திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் எல்லாம் வரல, என்னப்பா பண்ணுறதுன்னு.
அப்படியே இருந்தா. அதுக்கப்புறம் ஃபோனும் கட் ஆயிடுச்சு. இப்போ லைன் யாருக்கும் கிடைக்கல, எதுவுமே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் லைன் கிடச்சோன்னே முதல் வேலையாக இதை தான் சொன்னான். ஆமாம்மா நான் கிளம்பி வரேன், திருச்சிலேருந்து கூட ட்ரெயின் வரல, அரக்கோணத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி நான் எப்படியாவது வந்துடுறேன், நீ பச்சரிசி மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோ, பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, ஒரு குடத்துல தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அவள் இருக்கிறதோ திருத்தணி, நான் இருக்கிறதோ சென்னை, திருசூலம் இருக்கிறதோ ஏர்போர்ட்டாண்ட. எப்படி இருக்குது பாருங்க. இது என்ன அம்மா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவளும் வந்துட்டா. ஒரு 4-5 மணிக்குள்ளே வந்துட்டா. நானும் மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இது எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு கூட தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போகிறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட யாருக்கும் தெரியாது, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி தான் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். அப்போது வழியெல்லாம் அந்த ஆட்டோக்காரர் சொல்லுவாங்க, இதெல்லாம் தண்ணிம்மா, போட்டிங் போச்சுமா இந்த இடத்துலலாம், அப்போயே குப்பையும் கூலமாக ரோடெல்லாம் இருக்குது. அப்போ எங்கள் பொண்ணு கனவுல வரும்போதே சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி கோயிலில் விசேஷம் நடக்கும், அன்றைக்கி கூட்டம் ரொம்ப இருக்கும், அன்றைக்கி முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் துர்காம்பா கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க, இதுக்கான ஆளை நான் நியமிச்சிருக்கேன், அவன் பேர் கன்னியப்பன், நியமிச்சிருக்கேன், அவங்களே வந்து உனக்கு இந்த பூஜையை நடத்தி தருவாங்க அப்படின்னு. சொல்லப்போனால் அவன் அந்த கோயில் குருக்களே கிடையாது, அவன் குருக்கள் தான் வேறு கோயிலில் இருக்கவன். அன்னைக்கு பார்த்து சோமவாரம், கார்த்திகை சோமவாரம் லட்சணை நடக்குது கோயிலில். அதுக்காக அவன் வேறு ஒரு இடத்துல இருக்கவன், வேறு ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறவன் அங்கே வந்திருக்கான். அங்கே வந்திருக்கானா, அம்மா சொன்ன மாதிரியே அதுவும் நடக்குது. போய் பார்த்தா கோயிலில் நிறைய கூட்டம் தான். அதை சொன்னாங்களே கோயிலில் கூட்டம் இருக்குன்னு. அன்றைக்கி என்னான்னு கேட்டால் கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு லட்சணை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் பின்னால் சைட்டில் தான் துர்காம்பா இருக்காங்க, யாருக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போயிட்டு விளக்கில் 21 விளக்கு நானும் எங்கள் பொண்ணும் பிடிச்சி திரி போட்டு தீபம் 21 விளக்கு தீபமும் ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு பூஜை பண்ண யார் வருவாங்க அப்படின்னு. அதுக்கு முந்தி பேசிட்டு போகிறோம். சரிம்மா இந்த குடத்த தண்ணியை பூஜை பண்ணுறோம், என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணுறது தெரிலம்மா, அங்கேயே செடியில் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு. எங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லாம் ஒன்றொன்னா இந்த தாய் நடத்துகிற திருவிளையாடல் தான். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அப்புறம் வந்து இப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம். தண்ணியை கூட அந்த குடத்த தண்ணியை கூட எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. அங்கேயே செடியில் கொட்டிட்டு வந்துடலாம், அர்ச்சனைலாம் பண்ணின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சின்ன குடம் தான் அது, அதில் எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணும்போது பார்த்தா எங்கள் பொண்ணு சொன்னால், அம்மா இப்போ அம்மா இந்த குடத்துக்குள்ளே வரப்போகிறாங்க, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லல. இல்லை நீ பாரு, நீ பச்சை வடிவத்தில் தானே அம்மாவை பட்டு புடவையில் பார்த்த, பார் நீ அதே வடிவத்தில் அவங்க வரதான் போகிறாங்க குடத்துக்குள்ளே அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு கூப்பிட்ட பிறகு அவங்க வந்து அந்த குருக்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறாரு. அம்மாவுக்கு துர்காம்பாவாண்ட அர்ச்சனை பண்ணுறாரு. குடத்து தண்ணி வச்சுருக்கோம், வெத்தலை பாக்கு பழம் தேங்காய்லாம் வச்சுருக்கோம். தேங்காய்லாம் உடைச்சி வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வெத்தலையை எடுத்து நாங்கள் வச்சுருக்க கலசத்துக்குள்ளே தீர்த்தம் எடுத்து நைவேத்தியம் பண்ணார். அப்போ தான் சொன்னா, பார் வெத்தலை வழியாக அம்மா குடத்துக்குள்ளே வந்துட்டாங்கம்மா, இனிமேல் இந்த குடத்த தண்ணி நம்ம ஊற்ற முடியாது, என்னம்மா பண்ணுறது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு, ஏன்னா இருட்டி போச்சு இப்போது, நாளைக்கு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அனகாபுத்தூரில் அம்மா மேலே அம்மா கேட்ட மாதிரி நாம் இந்த தண்ணியை அம்மா மேலே கொட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் தானே போயிருந்தோம், அதோ ஆட்டோவில் திரும்பி வந்துட்டோம். அதே குடத்தை அப்படியே பத்திரமா மடி மேலே வச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு வீட்டு வாசல்லையே அம்மாவுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்களே, குடத்துல வந்துட்டுன்னு சொல்கிறாள், அதனால் தீபம் காட்டி ஒரு ஆரத்தி எடுத்து காமாட்சி அம்மா படம் வச்சுருக்கோம். காமாட்சி அம்மா தான் அனகாபுத்தூரில் இருக்காளே, அதனால் நாங்கள் காமாட்சி அம்மா படத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த குடத்தை நான் வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுறோம், மறுநாள் பொண்ணு போகல, ஏன்னா இதை எடுத்துன்னு போய் அனகாபுத்தூரில் அம்மா மேலே கொட்டிட்டு அம்மா மேலே கும்பஜலம் மாதிரி இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன், அங்கேயும் அம்மா சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லி நின்றுட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அனகாபுத்தூருக்கு ஃபோன் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் எங்களுக்கு புரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா கோயில் ஃபுல்லாக இங்கே அனகாபுத்தூரில் மூடிக்கிச்சு, அந்த கோயில் கூரை மட்டும்தான் தெரியுது, ஓடு தான் போட்டிருந்தாங்க அவங்க கூட,
அது ஒன்றும் பெரிய கோயில் இல்லை, ஓடு தான் போட்டு அந்த ஓடு மட்டும்தான் தெரியுது. கோயிலெல்லாம் மூடி மூடி மொத்தமாக சாமியெல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது, மொத்தமாக தண்ணியில் சாமிங்கெல்லாம் மூழ்கிட்டா அம்மா எங்கே போவா? குடத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டா. குடத்துல வந்து அம்மா அமர்ந்துட்டா, தண்ணியெல்லாம் வடிட்டோம் அப்படின்னு. அப்புறம்தான் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா அனகாபுத்தூர் பம்மல் எல்லாம் ஒரு மாடி அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் மூழ்கி வெள்ளமாக போகுது அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த பரிகாரமே செய்தோம். யாருக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் மழையே வரக்கூடாதும்மா, புயலெல்லாம் இருக்குதுன்றாங்க, மேலும் இதெல்லாம் வரவே கூடாதுன்னு. அவங்களும் அதை தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து செய்யலைன்னா மேற்கொண்டு நடக்கிறது ஜலப்பிரளயம் தான் நடக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இதை யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ, அது வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் வந்து தாயை நம்புறதுனால நாங்கள் செய்தோம். யாருக்கும் ஒருவருக்கும் தெரியாது, ஆடம்பரம் இல்லை, அது இல்லை இது இல்லை, செய்தோம். சரி, அப்புறம் அவரை கேட்டோம், தண்ணி வடியிட்டோம், வடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு வச்சு தினமும் தூப தீப நைவேத்தியம் காட்டி தினமும் அதுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே வந்தேன். அம்மா குடத்துல இருக்கிறதாவே நினச்சி தினம் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தேன். இப்படியே 18 நாள் நான் பண்ணியிருக்கேன். 7ஆம் தேதி போனோம், டிசம்பர் 7ஆம் தேதி போனோம், டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டால் அவர் தண்ணியே வடியல, நான் வடிஞ்ச பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்களும் சாதாரணமாக வடிஞ்ச பிறகு போய் ஜலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டு வந்துடணும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு திருவிளையாடல். அவர் என்ன சொன்னார், ஐயோ எல்லா தண்ணியும் கண்ட தண்ணியெல்லாம் வந்து அம்மா மேலெல்லாம் ரொம்பிச்சு, கோயிலெல்லாம் மூழ்கி போச்சு, இப்போ தான் 10 நாள் ஆகுது வடிஞ்சிடுச்சு, எல்லாம் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுறோம், அப்படியே எப்படி அம்மா மேலே இப்போ பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறது, அதனால் ஒரு சின்ன யாகம் ஒன்று வளர்த்தி நம்ம அந்த கும்பாபிஷேகம் பண்ண முடியலனாலும் நம்மளால் சக்தி சார்ந்தது ஒரு 9 கலசம் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஐயோ அது மாதிரி பண்ணுறதுக்கு எங்களால் முடியலைங்களேங்க, அவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா. இல்லை, நான் உங்கள் ஏழ்மையே எனக்கு தெரியுது, உங்கள் கஷ்டமும் எங்களுக்கு தெரியுது, நாங்களும் இல்லாதப்பட்டவங்க தான், அதனால் நாங்கள் வந்து ஐயருக்கு கொடுத்துட்றோம், மீதியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்கோ அப்படின்னாங்க. சரி, நாங்கள் சொம்பெல்லாம் ஒரு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் நடத்துனது, எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் புது சொம்பெல்லாம் ஒரு 9, அம்மா அது கலசம் நிறுத்தின தண்ணி இருக்குது, அதோட 10 நடுவில் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் 10 கலசத்துக்கு தேங்காய், அர்ச்சனைக்கு தேங்காய் மாலை கேட்கணுமா, என்ன தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு நினச்சா கூட தொட்டு பார்த்தா கூட 10,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. எல்லாம் வாங்கிக்கிட்டோம், ஜாக்கெட் பிட்டுங்க எல்லாம் வாங்கினேன். அம்மா எப்படி நடந்துக்கிறா பாருங்க, அவளுடைய கும்பாபிஷேகமும் ஓஹோன்னு ஊரறிய நடக்கலைன்னா கூட தாய் நினச்சதை எப்படி நடத்துகிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் போனோம், வேந்தான் எடுத்துகிட்டு போனோம், 10 பேர் இங்கேருந்து போனோம். போனால் அங்கே ஆயிரம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு. கலசெல்லாம் நிறுத்தி யாகம்லாம் வளர்த்தி அம்மாவுக்கு சக்கரை பொங்கல் அது இதெல்லாம் நைவேத்தியம் போட்டு கடைசியில் யாகம் வளர்த்தி தான் அந்த கும்பஜலம் அம்மா மேலே நாங்கள் கொட்டினோம். இது நடந்தது 2015 டிசம்பர் 25ஆம் தேதி. அன்னைக்கு பௌர்ணமி கூட கிறிஸ்மஸ்ன்றதுனால எங்கள் பசங்களுக்கெல்லாம் லீவு. கிறிஸ்மஸ்ன்றது எங்களுக்கு அது எல்லாருக்கும் 25 வரும்னு தெரியும், ஆனால் அவர் பௌர்ணமி அன்னைக்கு தான் நியமித்தார். தாய்க்கும் பௌர்ணமி தான் பிடிக்கும். இதுதான் அந்த பிரளயம், இல்லைன்னா ஜலப்பிரளயமே உருவாகியிருக்கும். அப்போது அம்மாவுக்கு இதை செய்துட்டு வந்த பிறகு மழையும் தணிஞ்சுது படிப்படியாக. அதுக்கப்புறம் புயலுன்னாங்க, அது என்னாங்க, எதுவும் இல்லை, நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். மேற்கொண்டு தொடரும் காமாட்சியின் திருவிளையாடல்.